இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை குருமா எப்படி செய்யலான்னு வாங்க. 4 முட்டை எடுத்துருக்கேன், 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா எடுத்து கீறி வச்சுருக்கேன், 10 முந்திரியும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 3 ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கரைச்சி வச்சிட்டோம். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இதில் எண்ணெய் 3 ஸ்பூன், வெங்காயம் போட்டுக்கோங்க, தக்காளி சேர்த்துக்குங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா கரைச்சி வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ முட்டையை நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றிக்க போகிறோம். அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம். மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.